பார்த்தீங்கன்னா த மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கண்டிப்பாக அதிகமாக 5 மார்க் கேட்பாங்க. ஸோ முக்கியமான கொஷின் மிரர் ஈக்குவேஷன் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் 5 மார்க்கு கேட்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஆக செய்யும். டயக்ராம் வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். த மிரர் ஈக்குவேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமாங் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ மிரர் ஈக்குவேஷன் நம்ம மிரர் ஈக்குவேஷன் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸையும் இமேஜோட டிஸ்டன்ஸு ஃபோக்கரண்ட் இதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்காக படிக்கக்கூடிய டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன். ஸோ மிரர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எதுக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்கிறீங்க? ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், இமேஜோடைய டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோக்கரண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ், இதோடைய ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் த மிரர் ஈக்குவேஷன். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஏபி வந்து நம்ம என்னங்க எடுத்துக்கணும் கேட்டிங்கன்னா, an object AB is considered on the principal axis of the concave mirror behind the center of the curvature. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. எதுப்பா நமக்கு ஆப்ஜெக்ட்? இதுதான் ஆப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இது வந்து ஒரு கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரரை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுக்கு பிஹைண்டாக முன்னாடி வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் வச்சாச்சு, ரைட்டா? அடுத்தது லெட் அஸ் கன்சிடர் த 3 parallel axis rays from B on the object. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த B அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை பேரல் ரேஸ் பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 3 பேரல் ரேஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பேரல் ரே ஏடி ட்ராவலிங் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். 1 செகண்ட் கவனிங்க, நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் ரேஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் ரேஸ். ஓகே, இது பிடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த பிடி வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேரல் along the principal axis, ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம இந்த போன கிளாஸ் பார்த்ததுங்க. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். எது கண்டிஷன்பா? இது பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் போச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். பட்டு along the principal focus போகுமா? ஓகே, அதை தான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, உங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் என்னது? த பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் போச்சுன்னா பாஸ் த்ரூ along the principal focus. ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சா? செகண்ட் அடுத்தது பிபி அப்படிங்கிற ரேஸ் வந்து நேராக எங்கே பாஸ் ஆகுதுன்னு ஒரு பி அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரேஸ் நேராக போய் எங்கே போகுது? along the principal போங்கப்பட்டுச்சுன்னா திரும்ப அதே ஆங்கிங்க வந்து ரைட் ஆங்கிள் டு எச்சதராக செகண்ட் ஒன்று பாஸ் ஆகுமா? இந்த ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் ரேஸ் இந்த க்ரீன் வந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லாங் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை போச்சுன்னா அது பட்டு திரும்பி அதே டைரக்ஷனை நமக்கு என்னது ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிட்டிங்களா? ஸோ நம்ம படித்த சைன் கன்வர்ஷனை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒரு ரேஸ் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சஸுக்கு போகுது, அது பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு போகும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போங்கப்பட்டால் திரும்ப அதே ஆங்கிள் வந்து ரீட்ரேஸ் ஆகும், சரி ரிஃப்ளெக்ட் ஆகும், நார்மலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போச்சுன்னா திரும்ப ரீட்ரேஸ் ஆகும். இப்போ இது எல்லாமே ஒரு பாயிண்ட்டு நமக்கு மீட் ஆகுது. எந்த பாயிண்ட்டு? ஏ டேஸ் பி டேஸ். அப்போ ஏ டேஸ் பி டேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இமேஜாக தெரியும். அந்த இமேஜ் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸாக தெரியும், இன்வெர்டட் இமேஜ். பாருங்கள், ஏரோ மார்க் மேலே இருக்கா, ஆனால் இங்கே ஏரோ மார்க் எப்படி இருக்கு பாருங்கள், கீழே இருக்குது. அப்போ இமேஜ் வந்து நமக்கு என்னது அப்படியே இன்வெர்ட்டட் ஆகும். பட் சைஸ் பாருங்கள், இங்கே லென்த்து பெருசாக போட்டிருக்கு, பட் இங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கா. அப்போ ஒரு ஸ்மால் இமேஜ் வந்து நமக்கு இன்வெர்ட்டடாக தெரியும். இதுதான் கான்செப்ட், ரைட்? இப்போ தியரி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கேன்னா பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் த 3 பாசிட்டிவ் ரேஸ், 3 பேரல் ரேஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. ஏடி ட்ராவலிங் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் அண்ட் இன்சிடென்ட் ஆன் த கான்கேவ் மிரர் அட் எ பாயிண்ட் டி க்ளோஸ் டு த போகப்படும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரேஸ் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ் எஃப். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. அடுத்து செகண்ட் ரேஸ் வந்து பிபி எங்கே இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த போங்க இன்சிடென்ட் ஆகுது இந்த பாயிண்ட்டுக்கு. ஆஃப்டர் ரிஃப்ளெக்டிங் லாங் பிபி டேஸ் அப்படின்னு டேஸ் போய்ட்டுருக்கு. அடுத்து தேர்ட் ரேஸ் எங்கே பாஸ் ஆகுது? ஆங் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் ஃபால்ஸ் நார்மல் டு த மிரர். ஓகே, எங்கேப்பா? இந்த மிரர் இந்த இ அப்படிங்கிற பாயிண்ட் பட்டு ரிஃப்ளெக்டட் along the சேம் பாத், அதே பார்த்து போயிட்டு இருக்கும். இந்த 3 ரிஃப்ளெக்டட் ரேஸ் என்னது? இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் பி டேஸ். இந்த மூணுமே எனக்கு பி டேஸ் இன்டர்செக்ட் ஆகுது. எ பர்பெண்டிகுலர் ட்ரா ஏ டேஸ் பி டேஸ் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் இஸ் த ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து நமக்கு இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ரைட் ட்ரா பண்ணால் அதுதான் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். என்னப்பா நமக்கு முக்கியமான வார்த்தைகள்னு பார்க்கணும், இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் தான் அது. ஓகே, புரிஞ்சுதா?
as per law of conservation the angle of incident எதுப்பா நமக்கு b b எது b அடுத்தது p அடுத்தது நமக்கு என்னது a இந்த angle of incident எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா b dash எது நமக்கு p dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த b ஓகே p dash ஓகே அதாவது இதே ஆங்கிள் தான் பி தான் பி டேஸ் நம்ம எடுத்துக்கோம் ஓகே பி டேஸ் அண்ட் பி டேஸ் பி அண்ட் என்னது ஏ டேஸ் இந்த ஆங்கிள் அதாவது இந்த ஆங்கிளும் நமக்கு என்னது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் பண்ணுங்கள் எது ஏ டேஸ் பி டேஸ் எதுப்போ ஏ டேஸ் பி டேஸ் இந்த ஏ டேஸ் பி டேஸ் பை எதுக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு ரைட் தானே. ஏ டேஸ் பி டேஸ் அப்படிங்கிறது த ரேஷியோ ஆஃப் த ஹைட் என்னது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இமேஜ் டு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். இஸ் டிவைடட் பை ஏ டேஸ் பி டேஸ் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ டேஸ் இது பிஏ டேஸையும் பிஏ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு அதோட ஹைட் வந்து ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அதை செட்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எது என்னது ஏ டேஸ் பி டேஸ் ஓகே நமக்கு a dash b dash divided by bd a dash b dash divided by bd இந்த ரெண்டு எடுத்துக்கிறீங்க ஈக்குவல் டு ஏ டேஸ் எஃப் ஓகே எதுப்பா ஏ டேஸ் எஃப் நம்ம எடுத்துக்கிறோம் கேட்டிங்கன்னா இது ஏ டேஸ் இது எஃப் பை என்னது பிஎஃப் இது ரெண்டுமே அதாவது இந்த ரெண்த்தும் இஸ் ஈக்குவல் டு இது இந்த ரெண்த்துக்கு ஈக்குவல் மீனிங் அதுதான். நீங்கள் என்னென்ன போட்டுக்கணும் யோசிக்கக்கூடாது எல்லாமே ரெண்ட் ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே இப்போ நமக்கு பிடி இருக்குது பார்த்தீங்களா எது நமக்கு பிடி பி இருந்து இந்த டி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஏபின்னு எடுத்துக்கலாமா ரைட் தானே. இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு என்னது ஈக்குவல். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடின்னு எங்கே இருக்கோ தான் இந்த இடத்துல பிடின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஏபின்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ டேஸ் பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது ஏ டேஸ் பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ டேஸ் பி டேஸ் கொடுத்துருக்க இந்த டேமை அப்படியே கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. என்ன வரும் ஏ டேஸ் எஃப் டிவைடட் பை பிஎஃப்னு வரும். ஏ டேஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஏ டேஸ் இ மைனஸ் பிஏ ஓகே அதாவது இதை மைனஸ் பண்ணுங்கள் இந்த டைம் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏ டேஸ் எஃப் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் பிஏ டேஸ் வந்து பிஎஃப்பும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எது இந்த ஏ டேஸ் எஃப்க்கு நம்ம இந்த மைனஸ் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போது எல்லாமே போடணும். இப்போ எது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். எது பிஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் டயக்ராம் வச்சு தான் எடுத்தணும். எதுப்பா பிஏ எது பி நமக்கு இது பி இது ஏ ரெண்ட்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ இது மைனஸ் எடுத்துக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாமா அது யூன்னு எடுத்தாச்சு பாருங்கள். ஏன் மைனஸ் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அது லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்னது அது ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் யூன்னு போட்டேன். அடுத்தது பிஏ டேஸ் ஓகே எது பி ஏ டேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எது பி எது ஏன்னு எடுத்துக்கணும். இது பி இது ஏ டேஸ் ஓகே இது வந்து நமக்கு என்னது ஆப்ஜெக்டோடைய அதாவது இமேஜோட டிஸ்டன்ஸாக. அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் வின்னு எடுக்குன்னு சொன்னேன். ஆனால் எப்படி இருக்குது லெஃப்ட்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது அதனால் மைனஸ் வி டேஸ்ன்னு வரும். ஸோ மைனஸ் வி டேஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எடுத்துக்கணும் பிஎஃப் ஏன்னா இது எல்லாமே பார்த்தாச்சு. பிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து பிஎஃப் அப்படிங்கிறது எது நமக்கு எதுப்போ நமக்கு பிஎஃப் அப்படின்னு பார்க்குங்க இது பி இது எஃப் ஓகே இந்த ரெண்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு ஃபோக்கஸ்னு எடுப்பீங்களா. ஓகே பிரின்சிபல் ஃபோக்கஸ் எடுத்தாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சது தான் பேசிக்ஸ் தான். எல்லாமே ரெண்ட்ஸோட லெஃப்ட் சைடு இருக்குனாங்க எல்லாத்துக்கும் நெகட்டிவ்னு இருக்குது. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் இந்த 3 கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த பிஏ டேஸ்க்கு வந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் வேணும். இதுக்கு வந்து என்னது மைனஸ் யூ இதெல்லாம் ரெண்ட்ஸு அதாவது இந்த 3 கண்டிஷனும் அதாவது இந்த கண்டிஷன் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த 3 கண்டிஷனையும் கொண்டு போய் எந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வி டிவைடட் பை மைனஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் வி மைனஸ் இன்ட்டு மைனஸ் எஃப் டிவைடட் பை மைனஸ் எஃப் ஓகே மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே போட்டாச்சு. இந்த மைனஸ் கொண்டு போயிட்டு அந்த மைனஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம். அப்போ வி பை யூ ஈக்குவல் டு இது எஃப் காமன் எடுத்துட்டா வி மைனஸ் எஃப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. டிவைடிங் எய்தர் சைடு ஆஃப் த வி ரெண்டு பக்கமும் விஆர் டிவைட் பண்ணால் வி கேன்சல் ஆகும் இங்கேயும் வி கேன்சல் ஆகும். அப்போ 1 டிவைட் பை யூ ஈக்குவல் டு 1 ஏன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைங்க அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 1 by f is equal to 1 by u is equal to 1 by f minus 1 by v. ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா
1/v என்னது ப்ளஸ் 1/u = 1/f. இதுதான் முக்கியமான மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபார்முலா தேவைப்படும் இது சம்முக்கு. திஸ் இஸ் தி எபோவ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு மிரர் ஈக்குவேஷன். ஆல்தோ திஸ் ஈக்குவேஷன் டிரைவ்டு ஃபார் த ஸ்பெரிக்கல் சுச்சுவேஷன் ஸோ இந்த ஃபிகர் படுத்திருக்க மாதிரி அண்ட் ஸோ இஸ் வேலிட் ஆல் அதர் சுச்சுவேஷன் எல்லா சுச்சுவேஷன் ஆஃப் தி எனி ஸ்பெரிக்கல் மிரர் எதுக்கு வேணாலும் நம்ம இதோடைய கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா சைன் கன்வர்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சேம் தான். எந்த மிரர் எடுத்துட்டாலும் சைன் கன்வர்ஷன் சேம் அப்படின்னு சொல்லுவேன். பப்ளிக்கில் கேட்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின் நான் நடத்தும் போது இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். நம்பர் ஆஃப் பேஜஸ் 92 இருக்குது. ரொம்ப பெரிய சாப்டர். இதில் கொஷின் எக்கச்சக்கமாக கிடக்குது. நம்ம அவ்வளவும் படிக்க முடியாது. நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னவோ அதை மட்டும் படிங்க. எப்போவுமே இப்படி ஒரு மாஸ் சப்ஜெக்ட் மாஸ் சாப்டர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்டருங்க முக்கியமான கொஷின் மட்டும்தான் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் மிரர் ஈக்குவேஷன் நாங்கள் பார்த்துக்கோங்க.